ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டபுள் டேஸ்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டபுள் டேஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகா, கூடவே 7 இல்லை 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 70 கிராம் கடலைப்பருப்பை 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்ச இந்த பருப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா முருவலாக வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வேகமான தீயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வந்துடும். ஸோ நல்லா ட்ரை ஆகிக்கிட்ட பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு நறுக்கி வச்சுருக்க புடலங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது புடலங்காயை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இடையிடையில் ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2லேருந்து 3 டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் சாப்பிடாதவங்க இல்லை பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. வீட்டில் இருக்க சின்ன பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வேறு ஒரு ரெசிபியோடு எங்களுடைய சமையல் பயணம் உங்களுடன் இனிதே தொடரும். தேங்க்யூ.